ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஆவணி மாதத்தில் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் மாதத்தில் 19ஆம் தேதி ரொம்ப முக்கியமான நாள். அன்று ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3ஆம் தேதி அன்று என்ன முக்கியமான நாள் அப்படிங்கிறது காலாண்டில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ பௌர்ணமியானது வருதுங்க. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு ஆவணி அவிட்டமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருது. ஆவணி அவிட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி, ஆவணி அவிட்டம், அப்புறம் ரக்ஷாபதம் இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் கிரகங்களிடையே பெரிய மாற்றமானது ஏற்படும். அந்த மாற்றத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அவங்கவுங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி மேஷம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் ரிஷபத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பௌர்ணமி அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் வரக்கூடிய மிகவும் முக்கியமான நாள். நிறைய பேருக்கு இந்த பௌர்ணமி பற்றி தெரியாததுனால பௌர்ணமி சாதாரண நாள்னு நினைக்கிறோம். உண்மையாலுமே பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாதாரண நாள் கிடையாது. ரொம்ப பயங்கரமான ஒரு நாள் என்று சொல்லலாம். இந்த பௌர்ணமியில் நமக்கு என்ன வேணாலும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். ஏன்னா அதற்கு காரணம் கிரகங்கள் அமையக்கூடிய விதம். ஸோ கிரகங்களால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆவணி மாத பௌர்ணமி திதி, நேரம், முக்கியத்துவம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு நம்ம தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆவணி மாத பௌர்ணமி அன்று ஆவணி அவிட்டம் ரக்ஷாபந்தம் கொண்டாடப்படுது. அதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம முதல்ல நோட் பண்ண வேண்டியது. ஆவணி மாத பௌர்ணமி எந்த திதியில் வருது, பௌர்ணமி திதி நேரம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றியெல்லாம் முதல்ல நாம் பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளுக்கு வெவ்வேறு சிறப்புகள் இருக்குது. ஆனி பௌர்ணமி அன்று கோவில்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதம் இருந்து வழிபடுவது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிறப்பு. அதே போல் ஆவணி மாத பௌர்ணமி தாட்சாணிய காலத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி. 2024 ஆவணி மாத பௌர்ணமி அன்று ஆவணி அவிட்டம் ரக்ஷாபந்தம் சேர்ந்து கொண்டாடப்படுது. ஆவணி மாத பௌர்ணமி எந்த தேதியில் வருது, பௌர்ணமி திதி நேரம் மற்றும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு டைமிங்கோட ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய ஆவணி பௌர்ணமி ஆகஸ்ட் 19, 2024 திங்கட்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. திங்கட்கிழமை அன்னைக்கு அதிகாலை 3:06 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்டுடைய 20, 2024 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 1:09 வரைக்கும் இருக்குது. ஆவணி மாத பௌர்ணமி. இதனால் ஆகஸ்ட் 19ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் முழுவதும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கணக்கில் வைத்துக்கொண்டு அன்றே வழிபாடு செய்யலாம். ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும். அந்த வகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவணியில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியானது திருவோண நட்சத்திரத்தில் ஏற்படும். திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரமாக சொல்லப்படுது. திங்கட்கிழமை சந்திரனுடைய நாள். திங்கட்கிழமை அன்று பௌர்ணமி வருவதனால ஆவணி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வழிபடுவது மட்டும் இல்லாமல் அம்பாளை பூஜிக்கிறது ரொம்ப சிறப்பு. அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்பாளையும் சேர்த்து பூஜை செய்யலாம். ஆவணி மாத பௌர்ணமி திங்கட்கிழமை அதிகாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை அதிகாலை முடிகிறது. திங்கள் அன்று சந்திரன், அம்பாள், சிவபெருமான் வழிபாடு செய்யலாம். பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்யலாம். இயலாதவர்களுக்கு உதவி செய்யலாம். அதே போல் திங்கட்கிழமை அதிகாலை 3 மணிலேருந்து பௌர்ணமி திதி தொடங்குது. செவ்வாய்க்கிழமை அதிகாலை 1 மணி வரை இருக்குது. இதனால் ஆவணி மாத பௌர்ணமிக்கு திங்கட்கிழமை விடிகாலம் தொடங்கி இரவு வரை கிரிவலம் செல்லலாம். இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரிவலம் செல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு டைமிங் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இவ்வளோ நேரம் ஆவணி பௌர்ணமியுடைய சிறப்புகளை பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆவணி பௌர்ணமியில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத பார்த்தோம்ல. அது இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து எப்படி மாறுங்கிறது தெரிஞ்சுக்குங்க.
ஃபஸ்ட்டு மிருகசீரிடம் 3-4 பாதம். இடைவிடா முயற்சிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெயர் பெற்ற உங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும். சூரியனால் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கை உண்டாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். இழுபறியாக இருந்த வேலை முடிவுக்கு வரும். சட்ட சிக்கல்களில் இருந்து வெளிவருவீங்க. அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய குருவால் குருமங்கள யோகம் உண்டாகும். செல்வாக்கு வெளிப்படும். உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால புதிய சொத்து சேரும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விலகும். அதே போல் உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணம் தேவைக்கேற்ற மாதிரி வரும். பொன்பொருள் அதனால் சேரும். பொருளாதார நிலை உயரும். ஜீவன் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகுவால் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சி நிறைவேறும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் லாபம் அதிகரிக்கும். குருவுடைய பார்வை 4, 6, 8 இடங்களில் உண்டாகிறதுனால ஆரோக்கியம் உங்களுக்கு சீராகும். விவசாயிகளுக்கு ஆதாயம் கூடும். பெண்களுக்கு இருந்த சங்கடம் நீங்கும். உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய படிப்பில் அக்கறை செலுத்துவது நல்லது. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க இனி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்ததாக திருவாதுரை நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க. ஸோ இதில் பிறந்தவங்களுக்கு புத்தி சாதுரியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திட்டமிட்டு செயல்பட்டு பிறக்கக்கூடிய இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு முன்னேற்றங்கள் உண்டாகும். உங்கள் நட்சத்திரநாதனால் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்கறை அதிகரிக்கும். அப்புறம் சமுதாயத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். தொழிலில் இருந்த தடைகள் உங்களுக்கு விலகும். பணிபுரியக்கூடிய இடத்துல திறமைக்கு மதிப்பு உண்டாகும். சூரியன் ஆட்சி ஆகிறதுனால முயற்சி வெற்றியாகும். நீங்கள் மேற்கொண்ட வேலை உங்களுக்கு நடக்கும். பிறரால் செய்ய முடியாததை செய்து முடிப்பீங்க. உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். அரசியலில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். குருவினால் உங்கள் உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலகும். தாய்வழி உறவுகள் ஒத்துழைப்பு ஏற்படும். இதுவரை இருந்த எதிர்ப்பு நீங்கும். தொழில் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க. வழக்கு சாதகமாக இருக்கும். செல்வாக்கு உயரும். பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். பார்த்து வரக்கூடிய வேலை, செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். நொடிகளில் பாதிக்கப்பட்டிருந்த கணவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் அடையும். பொன்பொருள் சேரும். சிறு வியாபாரி உழைப்புகள் உங்களுடைய நிலை உயரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு நாட்கள் இப்படி தான் இருக்கும். அடுத்ததாக புனர்பூசம் 1, 2, 3 பாதம். ஸோ இதில் பிறந்தவங்களுக்கு பிறருக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு ஆதாயமான நாட்களாக இருக்கும். குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகம் உண்டாகிறதுனால உங்கள் விருப்பம் நிறைவேறும். திட்டமிட்ட வேலையை நடத்துனீங்கன்னா முடிக்க முடியும். எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்குள் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால செயல்களில் வேகமும் தடுமாற்றமும் ஏற்படும். குருவுடைய பார்வையால் இதுவரை சந்தித்த பிரச்சனை உங்களுக்கு மாறும். ஆரோக்கியம் சீராகும். இனி எல்லாவற்றிலும் நிம்மதி உண்டாகும். உறவினர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும். உற்சாகமோடு செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். தடைப்பட்டிருந்த வேலையெல்லாம் உங்களுக்கு நடந்தேறும். முயற்சிகள் வெற்றியாகும். அரசியலில் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். புதிய பொறுப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். அரசு விவகாரம் சாதகமாகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இப்போது உங்களிடமே உதவி கேட்டு வருவாங்க. பெண்களுக்கு வாழ்க்கை துணையோடு இணக்கமான நிலவு உண்டாகும். சிறு சிறு பிரச்சனைகளால் பிரிந்திருந்தவர்கள் இப்போது ஒன்றிணைவாங்க. மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு கட்டாயம் செய்யுங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரக்கு ஏற்ப ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் தலைவிதி எப்படி மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.